தேவையில்லாத பாரத்தை கவலையெல்லாம் உங்க மேல தூக்கி சுமக்கிறீங்க. ஆமா, அப்படி நீங்க நினைக்காதுங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், உன் பாரங்களை எல்லாம் என் மேல இறக்கி வச்சிருங்கிறார் ஆண்டவர் வந்து. ஆமா, அவர் நான் வெயிட்ட நான் தூக்குறேங்கிறாரு. அப்படிங்கிறப்போ நீங்க ஏன் பயப்படணும்? அவர் சொல்ல, சுமை சோர்ந்து இருப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் சுமைகளை என்னிடத்தில் இறக்கி வைங்கிறார். ராஜா இயேசுவின் நாமத்துல இந்த நிமிஷமே மகளுக்கு முழு சுகம் உண்டாகணும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் ராஜா நாடி நரம்புகள், அந்த இரத்த நாளங்கள், ராஜா இந்த இதயத்துல காணக்கூடிய பிரச்சனைகள், அப்ப அந்த வயிற்று பகுதியில ராஜா, முதுகுத்தண்டுல, கழுத்து பகுதியில, கைகளில, இயேசுவின் கால்களில, இயேசுவின் நாமத்துல எல்லா இடத்துலயும் பரிசுத்தாவின் அக்கினி இறங்கணும். அப்பா ஒரு முழு விடுதலை உண்டாகும். இந்த நிமிஷம் முதல் கொண்டு பொல்லாத பிசாசே, உனக்கு விரோதமாக நான் எதிர்த்து இருக்கிறேன். 1000 அலைக்கழிக்கிற எப்படிப்பட்ட சாப பிசாசாக நீ இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாக நான் வருகிறேன். உன் கிரியைகளை நான் இப்பொழுதே காட்டுகிறேன். நான் பேசுகிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. நான் இயேசுவின் பிள்ளையாக நான் பேசுகிறேன். நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் பேசுகிறேன். அவருடைய தீர்க்கதரிசியாய் நான் பேசுகிறேன். உன் கிரியை இப்பொழுதே முறியடிக்கப்பட்டு போகிறது. இனி உனக்கு இங்க துளி அளவு கூட வேலை இல்லை. இப்பொழுதே வெளியே போ. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்தில் இந்த நொடி பொழுது வெளியே போ. இந்த நொடி பொழுது வெளியே போ. உன் அதிகாரங்களை, உன் கிரியைகளை, நீ இந்த குடும்பத்தை பிடித்து வைத்திருக்கிற இந்த பிடியை விட்டு நீ வெளியேறு. உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால உன் கிரியைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் இப்பொழுதே காட்டுகிறேன். இந்த நிமிஷம் முதல் கொண்டு நீ அறிக்கை பண்ணி வெளியேறு. இந்த சரீரத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லி அறிக்கை பண்ணி வெளியேறு. நான் சமாதானம் உன் கிரியைகள் முழுவதுமாக முறியடிக்கிறேன். நீ என்ன அலைக்கழிப்ப கொடுத்தாலும் சரி, நீ என்ன மாதிரியான கிரியைகளை செஞ்சாலும் சரி, ஹல்லேலூயா. சிலுவையின் வல்லமை, சிலுவையில் உன் தலை நசுக்கப்பட்டது. சிலுவையிலே உன் தலை நசுக்கப்பட்டது. தலை நசுக்கப்பட்டாய். நீ செயலிழந்து போயிட்டா. இயேசு நாமத்துல நான் பேசுறேன், வெளியேறு. இயேசு நாமத்துல பேசுறேன், நீ வெளியேறு. நீ செயலற்றவன், மகளை விட்டு வெளியேறு. இயேசு நாமத்துல வெளியேறு. இனி உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. இயேசு நாமத்துல நீங்க சொல்லுங்க, ஏசப்பா என் சரீரத்துக்குள்ள நீங்க வாங்க ராஜான்னு சொல்லுங்க. ஏசப்பா என் சரீரத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உங்களுக்கே சொந்தம் சொல்லுங்க. ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே உங்களுக்கே சொந்தம். நான் உங்களுக்கு சொந்தம் ஏசப்பான்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொந்தமப்பா. என்னுடைய முழு சரீரமும் உங்களுக்கே சொந்தம். என்னுடைய முழு சரீரமும் உங்களுடையதுப்பா சொல்லுங்க. என்னுடைய முழு சரீரம் இயேசுவுக்கே சொந்தம். என் முழு சரீரம் இயேசுவுக்கே சொந்தம். சரிங்கம்மா, நீங்க தைரியமா இருங்க. அந்த தண்ணியை இப்போது குடிச்சீங்க. இயேசு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல, ஏசப்பா உங்க நாமத்துல குடிக்கிறேன்னு சொல்லி குடிங்க. உங்க ரத்தம்னு சொல்லி குடிங்க. சரிங்களா? குடிச்சு தெளிச்சு விடுங்க. ஒண்ணும் அவ்வளவுதான், எல்லாம் போச்சுன்னு சொல்லுங்க. ஒண்ணும் கிடையாது. என்ன கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தங்களை அறியாமலேயே ஒரு யுத்த களத்திற்குள் வந்து சேருகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. எதிராளியான பிசாசானவன் ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளப் போகிறவர்களுக்கு விரோதமாக கொடூரமாய் யுத்தம் செய்கிறான். யுத்த களத்திலே வெற்றியை கொடுப்பது ஜெபம் மாத்திரமே. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி வேதத்தில் பல வகையான யுத்தங்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சுதந்திரமான கானானை பெற முடியாதபடி பல யுத்தங்கள் வந்தன. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் கானானை நோக்கி வரும்போது அமலேக்கியர்கள் அவர்களை எதிர்த்தார்கள். பலவீனராய் கடைசியிலே பிந்தி வந்தவர்களை அவர்கள் வெட்டினார்கள். மோசே தேவனுடைய கோலை ஏந்தி மலை உச்சியிலே உத்தரவாதத்தோடு நின்றார். வேதம் சொல்லுகிறது, ஆரோனும்
ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். அது அவர் ஊக்கமாக ஜெபித்ததற்கு அடையாளமே ஆகும். மோசே அப்படி ஜெபித்தபோது கீழே யுத்தகளத்தில் நின்ற யோசுவா ஜெயம் பெற்றார். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 22 வரை உள்ள வேத பகுதியை நாம் படிக்கிற பொழுது, தேவ ஜனங்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்தபடியினாலே தேவன் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். தேவ ஜனங்கள் வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஒருமுறை போதகர் பால்யாங்கிச்சோவின் 2வது மகன் ஹோட்டலில் உணவு சாப்பிடும் பொழுது அது சரியாய் ஒத்துக்கொள்ளாமல் விஷத்தன்மை உள்ளதாகி மரித்து போனான். அவனோடு அநேக மாணவர்களும் மரித்தார்கள். போதகர் பால்யாங்கிச்சோ வீட்டுக்கு வந்தபோது தன் மகனுடைய பிரேதத்தின் அருகிலேயே முழங்கால் படியிட்டு 4 மணி நேரம் ஊக்கமாய் ஜெபித்தார். அந்த ஜெபம் மகா வல்லமையுள்ளதாய் இருந்தது. அது யுத்தகாலத்தில் போராடுவதை போன்று மிக தீவிரமாயிருந்தது. ஆகவே அவரது மகன் உயிர் பெற்று எழுந்தான். ஜெபத்தின் மூலமாக ஒரு அற்புதத்தை அவரால் நிகழ்த்த முடிந்தது. பிரியமானவர்களை, சோர்ந்து விடாமல், சாத்தானுக்கு விட்டு போராடி ஜெபியுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். யுத்தம் கர்த்தருடையது, ஆனால் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களை, சேனைகளின் கர்த்தர் யுத்தத்தில் ஜெயக்கொடியானவர். உங்களுக்காக எழும்பி யுத்தம் செய்வார். நிச்சயமாகவே ஜெயத்தின் மேல் ஜெயம் பெறுவீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு தோல்வி என்பதே இருப்பாது. பிரியமானவர்களே, ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தோல்வி பெறுகிறவர்கள் அல்ல, நீங்கள் வெற்றி எடுக்கிறவர்கள். பிரியமானவர்களை, எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்கள் மேல் அதிகமாய் மனதுருகுகிறவர் அப்பா. நீர் உன்னதமானவரே, எங்கள் நேசரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, எங்களுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்த தெய்வமே, உன்னதமானவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நீர். ஹல்லேலூயா. ஆனால் இயேசப்பா, எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நாங்கள் பாவத்தில் மரித்து அந்த பரலோகத்துக்கு நாங்கள் வர முடியாதபடி நாங்கள் சிக்கிக்கொண்டோமே என்று அறிந்தவுடனே நீர் ஓடோடி நீர் இறங்கி வந்தீர். உம்மையே தியாகமாக நீர் எங்களுக்கு பலியாக ஒப்பு கொடுத்தீர். எங்களை மீட்கும் பொருளாக ஒரு மீட்பராக நீர் வந்தீர். எங்களை நீர் விடுவித்தீர். நாங்கள் வாங்க வேண்டிய அடியை நீர் வாங்கினீர். பாவத்திற்கேற்ற தண்டனையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்தில் நீர் மரித்தீர். ராஜா, எங்கள் பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எங்கள் மேலிருந்த இயேசுவே எல்லா கட்டுகளும், நெருக்கத்தையும், உபத்திரவத்தையும், சித்திரவதையும், எங்கள் மேல் வர வேண்டிய ஆக்கினை அத்தனையும் நீர் எடுத்துக்கொண்டீரப்பா. எங்களை விடுதலையாக்கினீரே. எவ்வளவு பெரிய உயர்ந்த உள்ளம், எவ்வளவு பெரிய ஒரு அன்பு, எவ்வளவு ஒரு நேசம். இப்படி செய்யும் இந்த தெய்வமாகிய நீர் எப்படி நீர் எங்களை கைவிடுவீர்? எப்படி நீர் எங்களை மறந்து போவீர்? எப்படி நீர் எங்களை விட்டுவிடுவீர்? நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுவதே, உம்மை நோக்கி கதறுவதே, என் தெய்வத்தை நோக்கி பார்ப்பதே, உங்கள் மேலே விசுவாசம் வைப்பதே. என் அப்பா மேலே நான் விசுவாசம் வைக்கிறேன் என்று இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுதே அப்பா ஒரு வல்லமை அவர்களை நிரப்பட்டும். ஒரு புதிய பலத்தால் அந்த காலை வேளையில் நீர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. பிசாசின் கிரியைகளும், சத்துருவின் தந்திரங்களும், மனுஷீக ஆவிகளும்
ராஜா, அந்த பூமியிலே உம்முடைய பிள்ளைகளை அலைக்கழிக்கிற ஆவிகள், உம்முடைய பிள்ளைகளை நெருக்குகிற வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், அது மாத்திரமல்ல பிசாசின் கிரியைகள், சர்ப்பத்தின் ஆவிகள், ஏவல் பிசாசுகள், ராஜா தரித்திர ஆவிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது. உன்னதமானுடைய கரம் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய விசுவாசம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இதுவரைக்கும் நான் சோர்ந்து போயிருக்கிறேன், பலனற்று இருக்கிறேன், திக்கற்றவனாய் இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் முதலாய் அப்பா ராஜா ஒரு சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் அப்பா. இழந்து போன எல்லாம் மீட்டுக்கொள்ளத்தக்கதான ஒரு வல்லமை இந்த நாளில் வெளிப்படட்டும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் அப்பா தங்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்திருப்பார்கள் என்று சொன்னால், இந்த நேரத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆரோக்கியம் மீண்டும் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். நான் பலனற்று இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால், ராஜா மீண்டுமாய் ஒரு பலம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. ஐயோ நான் தரித்திரன் ஆனேனே, தரித்திரன் ஆகிவிட்டேனே, என் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இழந்து போனேனே, ஒன்றுமில்லாமல் நிற்கிறேனே என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலிருந்து அப்பா நீர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலத்தையும், ராஜா இழந்து போன எல்லா ஐஸ்வர்யத்தை மீட்டுக்கொள்ளக்கூடிய ஹல்லேலூயா அற்புதத்தையும் நீர் செய்வீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. இப்பொழுதே ஜெபிக்கிற நேரத்தில் தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய முகங்களும் இந்த காலை வேளையில் இப்பொழுதே பிரகாசிக்கட்டும், பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது, என் இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது, மரித்து உயிர் தெழுந்த என் இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது, பிதாவின் வலது பாரசத்தில் இப்பொழுது அமர்ந்திருந்து ராஜா ஆட்சி செய்யும் என் உன்னதமானவரை நோக்கி பார்க்கிற பொழுது, ராஜா உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதே இல்லை அப்பா. ராஜா கணவன் மனைவி பிரிவினைகளை இந்த காலத்திலே நான் அதிகமாக பார்க்கிறேன். இந்த காலை வேளையிலும் நீர் அதிகமாக எனக்கு நீர் அதை உணர்த்துகிறீர். பிரிவினையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கணவன் மனைவிக்குள்ளிருந்து வெளியேறட்டும். புத்தி இல்லாமல் பேசக்கூடிய பேச்சுகள், அமராஜா இயேசுவே நான் இதை பேசுவேன் என்று சொன்னால் என் கணவர் காயப்படுவார் என்று தெரிந்தே புத்தியினமாய் பேசுகிற பெண்கள், ஹல்லேலூயா, நான் இதை பேசுகிற பொழுது, இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது என் மனைவியுடைய உள்ளம் உடையுமே, அவள் நொறுங்கப்படுவாளே, வேதனைப்படுவாளே என்று தெரிந்தும் வார்த்தைகளை பேசக்கூடிய கணவன்மார்கள், ராஜா இயேசுவே குடும்பத்தில் பிரச்சனைகள் வராதபடி நான் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்கக்கூடிய இயேசப்பா அந்த உண்மையான அந்த உன்னதமான இருதயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் சிருஷ்டிக்கப்படுவதாக. ராஜா நீர் கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறவர். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற பொழுது, ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னிக்கிற பொழுது, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்கிற பொழுது, ஒருவர் பாவங்கள் செய்கிற பொழுது, ஒருவருக்கு அப்பா ஒருவர் ஜெபிக்கிற பொழுது, என் தேவன் நீர் குடும்பங்களை கட்டி அற்புதமாய் நடத்துவீர் அல்லவா ராஜா. அது தெரியாமல் மதீனமாய் இருக்கிற பெண்களை நீர் இப்பொழுதே அப்பா உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் ஊற்றுவீராக. அம்மா ராஜா இயேசுவே உம்முடைய ஞானத்தின் ஆவி அவர்கள் மேல் ஊற்றுவீராக. எஸ்டடி ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். அமராஜா வேதம் சொல்லுகிறது அவள் ஞானம் விளங்க பேசுகிறாள் என்று சொல்லி. அமராஜா இயேசுவே நீர் எங்களுக்கு ஞானமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர் அப்பா, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இயேசுவே உம்முடைய வல்லமையுள்ள ஆவியானவர் இந்த காலை வேளையில் இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது இறங்குவாராக. பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இந்த காலை வேளையில் உண்டாகட்டும். துளண்டு போய் நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை நீர் இப்பொழுது பிடிப்பீராக ராஜா. இயேசுவே முற்று முடிய நடத்த வல்லமையுள்ள தேவன் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் நடத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க சுவாமி. எங்களை கைவிடாத எங்கள் நேசரே உமக்கு நன்றி அப்பா. இருதயம் நொறுங்குண்டவர்களை நீர் குணமாக்குகிறீர், அவர்களுடைய காயங்களை நீர் கட்டுகிற தேவன் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கனின் வழியை அவர் கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறவர்.
சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை நீ நினைவில் வைத்து இந்த காலை வேளையிலே உன் தேவனை நோக்கி பார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்திரனையும் நம்பாதேங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா இயேசுவே, அப்பா, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீரே ரட்சகர், நீரே ரட்சகர். தாவீது சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரையே துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை அவர் விடுதலையாக்கிறார். எசப்பா, இந்த காலை வேளையில் உம்முடைய கரம் வெளிப்படுவதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிமையாய் சூழ்ந்து கொண்டு நிற்கிறீரப்பா. இந்த நேரத்திலும் அப்பா, ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் சூழ்ந்து நிற்கிறீர். ஒரு அக்கினியாக நீர் சூழ்ந்து இருக்கிறீர். ஒரு மேகஸ்தம்பமாய் நீர் சூழ்ந்து இருக்கிறீர். ஐயோ, நான் பாவம் செய்து விட்டேனே, நான் அக்கிரமம் பண்ணிவிட்டேனே, என் இயேசுவுக்கு விரோதமான காரியங்களை நான் செய்து விட்டேனே, இவ்வளவு பெரிய பாவியை என் தேவன் மன்னிப்பாரா என்று அங்கலாய்த்து நிற்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் என் ஆண்டவர் தேற்றுவாராக. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவம் அது சிவேர் என்று சிவப்பாக இருந்தாலும் அதை வெண் பஞ்சியை போல் அது வெள்ளையாய் மாற்றுவாராம். ராஜா, நீர் எவ்வளவு நல்லவர் சுவாமி. எங்கள் மேல் காணக்கூடிய எங்கள் அழுக்குகளை ராஜா நீர் உம்முடைய இரத்தத்தால் கழுவுகிறீர். எங்கள் பாவங்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவுகிறீர் அப்பா. எங்கள் நோய்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவுகிறீர் சுவாமி. எங்கள் சாபங்களை உம்முடைய இரத்தத்தால் நீர் கழுவுகிறீங்கப்பா. ராஜா, இந்த நேரத்தில் உம்முடைய இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவட்டும். ஆமா ராஜா, குற்ற உணர்வோடு இருக்கிறேன் அப்பா. என் பாவங்களுக்கு பரிகாரம் இல்லையா என்று சொல்லி உம்மிடத்தில் திரும்பி வந்திருக்கிறேன். உங்க பிள்ளைகளை அப்பா நீ இரத்தத்தினால கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்தி மீண்டும் அவர்களுக்கு ஒரு புதிய வழியை, வாழ்க்கையை உண்டாக்குகிற தேவன். இந்த நேரத்திலும் அப்பா அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். குடும்பங்கள் மறுபடியும் கட்டப்படட்டும் அப்பா. பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசுகள் இனி கிரியை செய்யாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் இப்பொழுது இந்த காலை வேளையிலே அற்புதங்களை செய்வீராக. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் தந்திர மந்திரங்களுக்கும் மாந்திரிக கட்டுகளுக்கும் பில்லி சூனிய ஆவிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் பேசுகிறேன். சஞ்சலமும் தவிப்பும் விலகி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக நீர் உம்முடைய பிள்ளைகளை காத்து வழிநடத்தி செல்லக்கூடிய தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இதை கேட்கிற பொழுதே அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இப்பொழுதே கட்டுகள் அறுபட்டு போகட்டும் அப்பா. நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கழுத்தின் மேல் இருக்கிற நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். அதாவது சாபங்கள், சாப கட்டுகள் ஹல்லேலூயா எழும்ப விடாதபடி, உம்முடைய பிள்ளைகள் சற்றும் நிமிர விடாதபடி அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேல், உம்முடைய பிள்ளைகளின் கழுத்தின் மேல் இருக்கிற நுகங்கள் இந்த காலை வேளையில் உடைக்கப்படுவதாக. பிசாசுகள் வெளியேறட்டும், சாபங்கள் வெளியேறட்டும், தரித்திரம் வெளியேறட்டும், வியாதிகள் மறைந்து போகட்டும். இப்பொழுது சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இறங்கட்டும். கேன்சர் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே பிள்ளைகளின் சரீரத்திலிருந்து அது வெளியேறட்டும் அப்பா. ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா. இரத்தத்தில் ஒரு புதிய இரத்தம், இயேசுவின் இரத்தம் கலக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே அப்பா இரத்தத்தில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கேன்சர்னு சொல்லக்கூடிய எல்லா வியாதிகளையும் என் இயேசுவின் இரத்தம் சரீரத்துக்குள்ளாக ஊடுருவி பாய்ந்து ராஜா அங்கே காணக்கூடிய கட்டிகளையும் இரத்தத்தில் காணக்கூடிய இயேசுவே அந்த செத்த அணுக்கள் இயேசுவின் நாமத்தில் விஷங்கள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அப்பா சிறுநீர் பிரச்சனை
ஹல்லேலூயா, கிட்னியில் பிரச்சனை, ஹல்லேலூயா இயேசப்பா ராஜா, இப்பொழுதே ஒரு பரிபூர்ண சுகத்தை நீர் ஒரு சகோதரருக்கு கட்டளையிடுகிறீர் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எந்த சகோதரர் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்ல, ஹல்லேலூயா, யூரினரி இன்ஃபெக்ஷன் யாரோ ஒரு சகோதரருக்கு என் ஆண்டவர் பேசுகிறார் ராஜா. இப்பொழுதே அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் அப்பா. மருத்துவ ரிப்போர்ட்டுகள் இன்றைக்கே மாறுவதாக ராஜா. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, ஐயோ எனக்கு ரிப்போர்ட் என்ன வருமோ, என்ன ரிப்போர்ட் வருமோ, ஹல்லேலூயா என்று பயந்திருக்கிற சகோதரியே நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரிப்போர்ட்டுகளை என் தேவன் மாற்றுவார். உனக்கு சமாதானத்தை என் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர் என் ஆண்டவர் அப்பா. நீங்கள் எஸ்அப்பா கசப்பான நீரை தித்திப்பான நீராய் மாற்றினவர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போடு, அப்பொழுது அந்த கசப்பு நீங்கி அது தித்திப்பாக மாறும். அந்த சிலுவை என்கிற மரம் இயேசுவே இப்பொழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அது வரட்டும் அப்பா. கசப்புகளை எல்லாம் அந்த சிலுவை நீக்கி போடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கசப்புகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மாறட்டும். சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய முகங்களும் இப்பொழுது பிரகாசிக்கட்டும். அது ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். அசுத்தாவிகள் விலகி கொண்டிருக்கிறது, கட்டுகள் அறுபட்டு கொண்டிருக்கிறது, நுகங்கள் முறிபட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே பேசுகிறேன். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ ஒருபோதும் காண்பதில்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நான் நிறைவேற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. உன் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதரியே, சகோதரனே, உன் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த காலை வேளையில் உன்னால் விசுவாசிக்க முடியுமா? நீ நம்புவாயா? இந்த இயேசு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறாயா? நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். யாரெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. முடியாதவங்க உங்கள் வாயில் உங்கள் உள்ளத்தில் சொல்லுங்க. என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அதை உற்று கவனிப்பார். ஹல்லேலூயா. வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். என் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிற பொழுது, நீங்கள் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் அப்பா என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்பொழுது நான் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்கள் கட்டப்படட்டும். வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா உயர்வுகளும் மேன்மைகளும் உண்டாகட்டும். தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து உடைய பிள்ளைகள் மீட்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே படிப்புக்காக பிரயாசப்படக்கூடிய உடைய பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஞானத்தை நீர் ஊற்றுவீராக ராஜா. உடைய பிள்ளைகளில் உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் வைப்பீராக. வர முடியாத விசாக்கள் இனி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கிடைக்காத பாஸ்போர்ட்டுகள் இனி கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, தீர்க்க முடியாத உன் பிரச்சனையை ஆண்டவர் தீர்த்து வைப்பேன் என்று சொல்லுகிறார். விசுவாசம் உள்ளவன், நம்பிக்கை கொள்ளுகிறவன், ஹல்லேலூயா, அவன் ஜெயம் எடுப்பான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அதிகமான கிருபை இந்த நாளிலே உண்டாகட்டும் என்று சொல்லி துதி கன மகிமை எல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே நான் செலுத்துகிறேன். அப்பா, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி, காருண்யம் என்கிற கேடகத்தினாலும் நீர் மூடி, பரிசுத்த ஆவியின் அக்கினியை நீர் ஊற்றி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.